கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 524வது பாடல், துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே என்கிற பாடல். எல்லா புகழும், எல்லா கனமும், எல்லா துதியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான், பிதாவாகிய தேவனுக்கு தான், பரிசுத்த ஆவியானவருக்கு தான். திருத்துவ தேவனை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையினால எல்லாரும் ஆண்டவரை நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாய் ஆராதிப்போம். ஆராதனை எப்போ வரும் அப்படின்னா, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைக்கும் போது உள்ளம் நன்றியால் பெருகும். அப்படி பொங்கும்போது தான் தேவனை உண்மையாக நாம் ஆராதிக்க முடியும். இல்லைன்னா உதட்டளவில் தான் என்ன செய்வோம், ஆராதித்து கொண்டிருப்போம். ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையினாலே இன்றைக்கு இருக்கக்கூடிய தீமையான சூழ்நிலைகளே அல்ல, தேவன் இதற்கு முன்பாக தீமையான சூழ்நிலைகளிலே நமக்கு எப்படி விடுதலை கொடுத்தார், எப்படி நன்மைகளை செய்தார் என்பதை நினைவு கூர்ந்து நாம் தேவனை நன்றியோடு ஆராதிக்கலாம். துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். சந்திரனை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். தண்ணீராளங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள். தண்ணீராளங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 அக்கினி கல்மலையை துதியுங்கள், மூடுமணி பெருங்காற்றை துதியுங்கள். அக்கினி கல்மலையை பெருங்காற்றை துதியுங்கள். மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம்
ராஜாவுக்கே துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரரை துதியுங்கள். சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரரை துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் துதிக்கணும் அப்படின்னா, அவர் முதல்ல நல்லவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எந்த சிறந்த மனிதனை காட்டிலும் அவர் மிகவும் நல்லவர், கோடி மடங்கு நல்லவர். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய தேவன். மட்டுமல்ல, நன்மைகளிலும் உயர்தரமான நன்மைகளை நம்முடைய வாழ்விலே செய்யக்கூடிய தேவன். எப்போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆவிக்குரிய மக்களுக்கு வருதோ, அன்றைக்கு தேவனை துதிப்பது என்பது மிகவும் லகுவாக மாறிடும், ரொம்ப ஈஸியாக மாறிடும். எனக்கு வர்ற தீமைக்கு ஒரு நாளும் என் தேவன் காரணகர்த்தர் அல்ல, அது பிசாசினால் உண்டாகிறது, என்னுடைய அனுமதி எங்கேயோ கொடுக்கப்படுகிறது என்கிற அந்த புரிதல் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். எப்படியா திடன் கொள்வது அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்கள் உலகத்தை ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் திடனாக இருக்கலாம், நான் எப்படி இருக்கிறது? அடுத்த கேள்வி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எப்படி உலகத்தை ஜெயிச்சனோ அதை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்களும் என்ன செஞ்சிடலாம், உலகத்தை அதே போல் ஜெயிக்கலாம். நான் எப்படி உலகத்தில் இருக்கும்போது பேசினேனோ அதே மாதிரி நீங்களும் பேசுனீங்கன்னா உலகத்தை என்ன செஞ்சிடலாம்,
ஜெயிச்சிடலாம். நான் எப்படி நடந்தேனோ அதே போல் நீங்கள் நடந்தால் அந்த உலகத்தை என்ன செஞ்சிடலாம்? ஜெயிச்சிடலாம். நான் எப்படி என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை செய்தேனோ அதே போல் நீங்களும் பிதாவுடைய சித்தத்தை செய்தால் இந்த உலகத்தை, பிசாசை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்த நான் உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் எனக்கு தெரியும்னு சொல்கிறார். அதை நமக்கு சொல்லித்தர்றாரு. யுத்தத்தில் நாம தான் நிற்கணும், நாம தான் சண்டை போடணும். ஆனால் ஜெயத்தை கொடுக்கிறவ கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாட்டு புஸ்தகத்தில் 567வது பாடல். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே என்கிற பாடம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதன் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே,
உன்னத தேவன் எனது அடைக்கலம், தங்கும் உறைவிடம். தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கண்ணில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கண்ணில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பெருந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பெருந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பெருந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பெருந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பெருந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பெருந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு
ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. எல்லார் கைகளை உயர்த்தி ஆனந்தமே அல்லேலூயா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு. எல்லாரும் சொல்லுவோம். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா பேரின்பமே அல்லேலூயா அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தம்
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அதை செய்வீங்களா? எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரை தூச்சிக்கிட்டே இருக்கணும். பாடின பாட்டு வெறும் பாட்டு கிடையாது, அது விசுவாச அறிக்கை. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரை நான் துதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை புகழுவேன். ஏன்னா எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் உமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆகையினாலும் உம்மை துதிப்பேன். அதை மாற்றுகிற வல்லமையுள்ள கர்த்தர் நீர் என்பதை நான் அறிவேன். ஆகையினாலும் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. என்னைக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருதோ அன்றைக்கு பாட்டு மாறிடும், துதி மாறும். உலகத்தின் பிரச்சனைகள் மற்றவர்கள் பேசுகிறத போல, மற்றவர்கள் டீல் பண்ணுறது போல நம்ம டீல் பண்ண மாட்டோம். அல்லேலூயா. இது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சொல்லும்போது நல்லா இருக்கியா, ஆனால் அடுத்து திங்கக்கிழமைக்கு மேலே வீட்டுக்கு போகும்போது வேறு மாதிரி இருக்குது. அதனால தான் எல்லா வாரமும் வரணுங்கிறது. எல்லா வாரமும் சர்ச்சை கவனிக்கணும், சர்ச்சில் பாடணும், பிரசங்கத்தை கவனிக்கணும், வார்த்தையை உள்ளே விடணும். அப்படி உள்ளே விடும்போது தான் என்ன ஆகும், தேவனுடைய பாதத்தில் நாம் எவ்வளவு நேரத்தை செலவு செய்து கொண்டே இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராய் நாம் செல்ல ஆரம்பிப்போம். ஆமென், அல்லேலூயா. உலகத்தின் சூழ்நிலைகள் இன்னும் மோசமாக கூட மாறலாம், ஆனால் அது நம்மை ஒருபோதும் என்ன செய்யாது, பாதிப்பதற்கு தேவன் விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்திலே 605வது பாடல். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கிறோம் என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம எல்லாரும் தேவனை, ஆண்டவரை உண்மையுள்ள இருதயத்தோடு நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உங்கள் ஆவியானவரே பிதாவே ஆராதிக்கின்ற, எல்லாரும் பாடுவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். எல்லாரும் மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, மகனாக தெரிந்து கொண்டே ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே,
எல்லாரும் கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் கனமும், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் கனமும், மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். எல்லாரும் கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள்,
கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. தாழ்மையில் இருந்து தள்ளாடி நடந்து தயவாய் நினைவு கூர்ந்தே. தாழ்மையில் இருந்து கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எல்லாரும் பாடுவோமா? எங்கள் அப்பா அருமை இரட்சகரே, உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உலையான கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அனைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அனைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறோம் பிதாவே. உம்மை துதிக்க உம்மை பாட தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக, அந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏராளமான நன்மைகளுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறீர், இனிமேலும் செய்யப்போகிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் தெரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு பாராட்டின ஞானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவிகளாய் இருக்கையில் எங்களை நீர் தெரிந்து கொண்டீர், அதற்காக நன்றி. மீதியான பகுதிகளை பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.